Glory to God. உபாகமம் 30 பாருங்க. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயசும் மானவர் என்றான். ஜீவனும் தீர்க்காயசும் மானவர் என்றான். நல்லா கவனிங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப். காட் கைண்ட் ஆஃப் லைஃப்னா என்ன? தேவரக வாழ்க்கை. தேவரக வாழ்க்கை அது என்ன? தேவரகமான வாழ்க்கை. மனுஷனை மாதிரியே வாழ முடிய மாட்டுக்கு. அது என்ன தேவனை போல வாழ்வது அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கலாம். காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான வாழ்க்கை அப்படின்னா என்ன? தேவரகமான வாழ்க்கைன்னா என்னன்னா, தேவனை போல நாம் வாழ்வதற்காக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அது எப்படி தேவனை போல நம்ம வாழ முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம் கிறிஸ்தவங்க, நாம் யார் போல வாழணும்? சொல்லுங்க, இயேசுவை போல வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை போல வாழ்கிறதுக்கு காலகாலமாக எவ்வளோ பேர் முயற்சி எடுத்துருக்குறாங்க. கடைசியில் ஒன்றும் முடியாதனால அட்லீஸ்ட் தாடியாவது வைப்போம், இல்லைன்னா அங்கியாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கி போடவும் தாடி வைக்கவும் என்ன பண்ணிட்டாங்க? ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இயேசுவை போல வாழ்கிறதுக்கு ஜனங்க எடுத்த முயற்சியினால் வந்த பலன். ஆனால் வேத வசனம் நாம் கிறிஸ்துவை போல் வாழ முயற்சிக்கும்படியாக வேதவசனம் சொல்லவில்லை. இது ட்ரை பண்ணி நாம் கொண்டு வர்ற ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது. இது ட்ரஸ்ட் பண்ணுறதன் மூலம் நமக்குள்ளே உண்டாகிற ஒரு வாழ்வாக அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ட்ரை பண்ணாதீங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. John 15:1 படிங்க. எப்படி இந்த தேவரக வாழ்க்கை நமக்குள்ளே வருகிறது? ஏன்னா முயற்சித்து கூட முடியாத அந்த காரியங்கள் எப்படி நமக்கு உண்டாகுது அப்படின்னு பார்க்கலாம். படிங்க 1வது வசனத்திலிருந்து. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த அறுத்து போடுவார்னு போட்டிருக்குல்ல, நம்ம ஆட்கள் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சு அப்படியே அறுத்துருவார் அப்படின்ட்டாங்க. அது தமிழில் சரியாக அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் வரல. நான் இந்த கிரிட்டிக்கல் வேர்சஸ்ன்னு கொஞ்ச நாள் கழித்து எடுப்பேன், அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். இது என்னென்னா, கனி கொடுக்கலன்னா அந்த கொடியை கனி கொடுக்காமல் கீழே கிடக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி விடுவார் அப்படின்னு போட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், தூக்கி விடுவார். அறுத்து போடுவார்னு எப்படி போட்டாங்கன்னே தெரில. தூக்கி விடுவார். கனி கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுவார்? கீழே கிடக்குது. திராட்சை செடி தெரியுங்களா? கொடி பார்த்துருக்கீங்களா? பறந்து கிடக்கும். கீழே இருந்தால் என்ன கொடுக்க முடியாது? கனி கொடுக்க முடியாது. அதனால் அது என்ன பண்ணுவார்னா தூக்கி விடுவார் அப்படிங்கிறது தான் அதில் போட்டிருக்குது. அது ஏன் அப்படி வந்திருக்குங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு விளக்குறேன். தூக்கி விடுவார். கனி கொடுக்குற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். சரி, என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது என்ன பண்ணுகிறது? மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு திராட்சை செடி, நான் கொடி. இப்போ இந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப் எப்படி நமக்குள்ள வருது? தேவரகமான வாழ்வில் நாம் எப்படி வளர்றோம் அப்படின்னு சொன்னால், இது ட்ரை பண்ணி வர்றதே கிடையாது. இது முயற்சி பண்ணி என்ன பண்ணாது? வரவே வராது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவங்கிறது ஒரு முயற்சி கிடையாது. இட்ஸ் நாட் ட்ரையிங். மதம் தான் முயற்சி எடுக்கிறது. கிறிஸ்தவங்கிறது முயற்சி கிடையாது. அது என்னவா இருக்குதுன்னா, தேவனை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். மறுபடியும் பிறந்த உங்களுக்குள்ள எப்படி ஒரு குழந்தைக்குள்ள அந்த பேரண்ட்ஸினுடைய தன்மைகள் வருகிறதோ, அதுபோல தேவனுக்கு நாம் பிறப்பதின் மூலம் தேவனுடைய தன்மை, அவருடைய ஸ்வாபங்கள், அவருடைய நேச்சர், அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கிறவர்கள் இந்த தேவரகமான வாழ்க்கை வாழ்றது சுலபமாயிடும். ஆனால் இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் பிரதர், பரிசுத்தத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்? ட்ரை பண்ணுறேன். இதை விட்டுறணுன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். நான் பொறுமையாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். எல்லாமே ட்ரைன்னு ஆயிடுதுன்னா அங்கே வேலைக்கே ஆகாது. எல்லாம் சொல்லுங்கள், முயற்சி அல்ல, சார்ந்து கொள்ளல். அப்போ ஒரு கொடியில் எப்படி சாரம், எப்படி பூ பூக்குது, எப்படி கனி வருதுன்னா, அது செடியில் இணைஞ்சிருக்கிறது மூலம் இணைப்பினால தான் அந்த ஜீவன் என்ன பண்ணுகிறது? பாய்கிறது. அப்போ அந்த இணைப்பு வரும் பொழுது ஜீவன் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்குது? உண்டாக ஆரம்பிக்கிறது. ஓகே, இதுதான் நம்ம
இந்த தேவரகமான வாழ்க்கை இப்படி தான் நமக்குள்ளே வருகிறது. அதனால் நம்ம வந்து ஒரு மதத்தில் ஏதோ சேரல, இல்லை ஏதோ ஒரு பிரின்சிபிள்ஸு ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம வரல. நமக்கு என்ன இருக்குதுன்னா, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். ஆமென். இங்கே தேவனுக்கு பிறந்திருக்கிறீங்க. அவருக்கு பிறந்திருக்கிறதுனால அவருடைய சுபாவம் யாருக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அப்படி வாசிக்கிறோம், அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படி போட்டிருக்குது. தமிழில் வந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்னு வருது. சில நல்ல டிரான்ஸ்லேஷன்ஸில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்கள், அவரை பெற்றுக்கொண்டவர்கள். அதாவது தேவன்கிட்ட இருந்து நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீங்கன்னா, கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து தான் உங்கள் ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை இப்போ மறுபடியும் மனுஷனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார். கொடுப்பது மூலம் என்ன ஆகுதுன்னா, மீண்டும் இந்த தேவரகமான வாழ்க்கை அல்லது தேவனை போல வாழ்கிற அந்த வாழ்க்கையை மனுஷனுக்குள்ள தேவன் என்ன பண்ணுகிறார், துவக்கி வைக்கிறார். இதுதான் பாருங்கள், இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ஜார்னியில் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கிடப்போம், போராடிட்டு கிடப்போம். நிறைய இடத்துல ஜனங்கள் அப்படி தான் போராடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்கள் அப்படி வைக்கல, நம்மளை கிருபையாக இந்த மாதிரியான காரியங்களை புரிந்து கொள்கிற வாய்ப்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய தன்மை எனக்குள்ளே இருக்கிறது. வேதவசனம் அதை பல்வேறு விதங்களிலே அது நமக்கு சொல்லியிருக்குது. 2 பேதுரு எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன போட்டிருக்குது, திவ்ய சுபாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது, we are a partaker of divine nature, partaker of God's nature. தேவனுடைய சுபாவத்திற்கு நாம் யாரா மாறி இருக்கிறோம், பங்காளிகளாக மாறி இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, I am a partaker of divine nature. நல்லா சொல்லுங்க, I am a partaker of divine nature. அவரது சுபாவத்துக்கு நாம யாரா மாறி இருக்கிறோம், பங்குள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். இப்போ தேவனுக்கு நான் பிறந்திருக்கிறதுனால, தேவனுக்கு நீங்க பிறந்திருக்கிறதுனால உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, தேவனுடைய வாழ்வு, தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்குது, வந்திருக்குது. யூ ஹேவ் அ காட் கைண்ட் ஆஃப் லைஃப், யூ ஹேவ் அ ஜோயே லைஃப். தேவனுடைய ஜீவன் இப்போ உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்குது, வந்திருக்குது. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கு. ஒரு சிங்கத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அது அந்த சிங்க குட்டிக்குள்ளேயும் என்ன பண்ணுது, வருது. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ள இருக்கிற ஜீவன் அதனுடைய, இப்போ வந்து ஒரு மீன்னா அது மீனுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு, தாவரம்னா அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு. ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் எப்பேற்பட்ட ஜீவனை வைக்கிறாருன்னா, அவருடைய ஜீவன், காட் கிளாஸ், காட் கைண்ட், தேவரகம், தேவனை போல இருக்கிற அந்த ஜீவன், அந்த வாழ்வுக்கு தான் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். அப்போ மனுஷன் வந்து எதுல இருந்து விழுந்து போயிருக்கிறான்னா, இந்த ஜீவன்ல இருந்து தான் என்ன பண்ணிட்டான், விழுந்து போனான். அதனால தான் மனுஷனுக்கு இயேசு மறுபடியும் எதை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு, ஜீவனை. ஜான் 10:10 என்ன படிக்கிறோம், நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன். அப்போ வந்து நான் வந்து லைஃப் கொடுக்க வந்தேன். ஜீசஸ் இஸ் நாட் அ லா கிவர், இட்ஸ் அ லைஃப் கிவர். ஹல்லேலூயா. மோசே வந்து லா கொண்டு வந்தான். அந்த லா எதுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள லைஃப் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அந்த லாவே. ஆனா ஜீசஸ் வந்து அந்த இல்ல அதை தர்றதுக்காக அவர் வந்தார். ஹல்லேலூயா. மோசஸ் இஸ் a law giver, ஜீசஸ் இஸ் a life giver. ஆமென். வாழ்வை அவர் கொடுக்கிறார். அந்த வாழ்வு பரிபூர்ணப்பட நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஜீவனில் வாழ்கிறதுக்கான ஆரம்பம். இதில் நீங்கள் பெருக முடியும், இதில் வளர முடியும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டே இருக்கிறோம். இதில் நிறைய பகுதிகள் இருக்குது, நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்துட்ருக்குறோம். இதில் இந்த தேவரகமான வாழ்க்கையை குறித்து இயேசு இப்படி சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் சர்மன் ஆன் த மவுண்ட்டில் 5:48 நல்லா கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு லிவிங். என்ன சொல்கிறாரு, பளிச்சுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, கடவுள் போல் வாழுங்க அப்படிங்கிறாரு. லிவ் லைக் காட்.
என்ன பேசுறீங்க? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, கடவுள் பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படி நீ இரு அப்படிங்கிறாரு. அது எப்படி நான் இருக்க முடியும்? பாருங்க, அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. இயேசு எதுக்கு வந்திருக்கிறாரு? எப்படி பிதாவினுடைய ஜீவனை குமாரன் உடையவராக இருக்கிறாரோ அதுபோல அதே ஜீவனை அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெரும்படியாகத்தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வந்திருக்கிறார். பாருங்க, செர்மன் ஆன் த மவுண்டனை இந்த விதத்தில் புரிந்து கொள்ளணும். முயற்சிங்கிற விதத்தில் அல்ல. இந்த வாழ்வை என்னால் முடியாது, ஆனால் இந்த வாழ்வை தேவன் எனக்கு தர முடியும். அதுதான் இந்த செர்மன் ஆன் த மவுண்டன். ஹல்லேலூயா. நீங்க முயற்சித்தா இந்த மலையில ஏற முடியாது. ஆனா இந்த மலையில சொல்லப்பட்டிருக்கிற இத்தனை வாழ்வையும் நாம் கிறிஸ்துவை பெறுவதின் மூலம் நாம் இந்த வாழ்வை நாம் என்ன பண்ணுகிறோம்? நமக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த கிருபையில் இந்த சத்தியங்களை இதெல்லாம் புரிந்து கொள்கிறவங்க பரிசுத்தமாக வாழ்கிற மாதிரி யாரும் வாழ முடியாது. அது ஒரு உண்மையான ஹோலினஸ் உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும். கள்ளத்தனமான ஹோலினஸ் கிடையாது. ஆட்கள் இருக்காங்களான்னு பார்த்து வாழ்கிற ஹோலினஸ் கிடையாது. ஹோலினஸ்ங்கிறது உங்களுடைய என்ஜாய்மெண்ட் ஆகிடும். அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். இல்லை, நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆசீர்வதிப்பார், நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும், இல்லை நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் அப்படிலாம் எந்த ஒரு பயத்துக்கு கீழேயோ நிபந்தனைக்கு கீழேயோ நீங்கள் ஹோலியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஹோலியாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பிடிக்கும். அப்படி வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கும். அப்படி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? வாழ ஆரம்பிப்பீங்க. இப்போ இயேசு தான் அதான் சொல்கிறாரு, யூ கேன் லிவ் லைக் காட். நீங்கள் தேவனை போல என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். எல்லாம் சொல்லாமா? நான் தேவனை போல வாழும்படி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வாழ்வை கிறிஸ்து எனக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, திங்க் பண்ணுங்க. இது உங்க சிந்தனையில் மனசில் இது போகணும். யூ கேன் லிவ் லைக் காட். அது எப்படிங்க? தேவன் எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார். நான் அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க நீங்கள் முயற்சித்தீங்கன்னா இருக்கவே முடியாது. அதான் மறுபடியும் சொல்கிறேன் நான். நீ ட்ரை பண்ணீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. ட்ரை பண்ண வேண்டியதில்லை. ஐ ஹாவ். ரோமன் 5:5 படிக்கலாம், ரோமர் 5:5 படிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில். ஏங்க, உங்க இருதயத்தில் எந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கு? தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்படுமா? ஊற்றப்பட்டிருக்கா? பட்டிருக்கு. நிறைய பட்டிருக்குங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரில. அன்பு தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் அன்பு தாங்கப்பா, உங்களை போல நேசிக்கிறதுக்கு எங்களுக்கு அன்பு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே தேவரகமான அன்பு இருக்கிறது. பாருங்க, தேவரகமான ஜீவன் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவரகமான அன்பு. காட் கைண்ட் ஆஃப் லவ். வி ஹாவ் அ காட் கைண்ட் ஆஃப் லவ். இயேசு வேற வழியே இல்லை, மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிச்சாரா யாரையும்? இப்போ நமக்கு இப்போ மன்னிப்பு அன்பு காட்டுறதுன்னா இப்போ எப்படி இருக்கு? அன்பு காட்டணும், சரி அன்பு காட்டி தொலைக்க, அப்படி கிடையாது. அதுதான் நம்ம இந்த ஜீவனை புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் என்னுடைய நேச்சர், இது என்னுடைய லைஃப் ஸ்டைலுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஹோலினஸ் இஸ் மை நேச்சர். அந்த உங்கள் தன்மையே அதுதாங்க. நமக்கு ஏன் இப்போ முயற்சிங்கிற ஒன்று ஏன் வந்தது தெரியுமா? கழுதைய குதிரையாக்கணும்னா என்ன பண்ணுறது? பெரிய முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ கழுதை எடுத்து எப்படியாவது குதிரை போல் அதை வாழ வைக்கணும்னா பெரிய முயற்சி எடுக்கணும். பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கு உணவு பழக்கத்தை மாற்றணும், எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். எல்லாம் பண்ணி பார்த்தா கூட ஓட விட்டு பார்த்தா தெரியும் அது என்னது ஏன்னு கணிச்சிட்டு வேறு மாதிரி போயிடும். ஏன்னா அது பண்ண முடியாது. அப்போ எப்படி குதிரையாக மாற்றுறது? குதிரையாக பிறக்கணும், அப்போ தான் குதிரையாக இருக்க முடியும். ஆமென். அப்போ பரிசுத்தமாக மாறுறதில்ல, முயற்சி பண்ணுறதில்ல. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நான் அவரை பெற்றுக்கொள்வதினாலே நான் ஜீவனை பெற்றிருக்கிறேன். அந்த ஜீவனுக்குள்ளே பரிசுத்தம், அன்பு என்கிற ஸ்வாபம் எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் டிவைன் நேச்சர், தெய்வீக ஸ்வாபத்துக்கு நீங்கள் என்ன ஆயிருக்கிறீங்க? பங்குள்ளவர்களாக இருக்கிறீங்க. பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னது அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். வேற என்ன பண்ண? அதைத்தானே சொல்லணும். வேத வசனத்தின்படியாக நான் சொல்ல வேண்டும் அல்லவா அப்படின்ட்டுலாம் அவர் என்ன பண்ணல, ட்ரை பண்ணல. இட்ஸ் ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, ஃப்ளோவாகும். மன்னிப்பு ஃப்ளோவாக முடியும், அன்பு ஃப்ளோவாக முடியும். அது உங்கள் நேச்சராக என்ன பண்ண முடியும்? ஏன்னா அது உள்ளே இருக்குது.
இல்லைன்னு நினைக்கக்கூடாது, இருக்குது. ஐ ஹாவ் அ காட் கைண்ட் ஆஃப் லவ். எனக்குள்ளே தேவரகமான அன்பு இருக்கிறது. எல்லாமே காட் கைண்டுங்க. இப்போ நீங்கள் காட்ஸ் வேர்ட் படிக்கிறீங்களே, அது என்னதுன்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய அந்த வித்து, தேவனுடைய விதைகள் அதற்குள்ளே இருக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போகிறது மூலம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அவர் ரகமான ஒரு வாழ்வை நீங்கள் அதிலிருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறீர்கள், பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். பாருங்கள், மார்க் 11:23 படிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். சரி, இந்த வசனம் நல்லா இருக்குது. ரொம்ப நிறைய நம்ம பேசின வசனங்கள் விசுவாச போதனையில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுறதே இதுதான். சிலர்லாம் என்னென்னா மார்க் 11:23 போதுங்க, அது ஒன்று தெரிஞ்சிட்டா போதும், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப சத்துவம் புரிந்த வார்த்தை தான். ஆனால் இப்போ இதுதான், இதை இப்படி பார்க்கும்போது என்னைக்கு நான் இப்படி விசுவாசிச்சு, என்னைக்கு நான் இப்படி சொல்லி, என்னைக்கு இதெல்லாம் நடக்க அப்படின்னு ஒன்று தோணுது. ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் படிங்க, 22 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படிங்கிறத இது தமிழில் வந்து இப்படி போட்டிருக்குது. அதை இப்படியும் சொல்லலாங்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சைடில் அந்த ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லலாமா அந்த வசனத்தை? எப்படி சொல்லாமன்னா, அதாவது தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் அப்படின்னு போடலாம். ஹல்லேலூயா. ஹேவ் அ காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, ஹேவ் அ காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவரக விசுவாசம். அப்போ இது வந்து நம்ம ஃபெய்த் கிடையாது. ஏன் ஃபெய்த்துன்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து ஆஹா நம்ம ஃபெய்த்து என்னைக்கு இது எழும்பி, என்னைக்கு இப்படி நான் வந்து அதெல்லாம் என்னைக்கு நடக்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபெய்த்துமே எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, அதுவுமே அவர் தரார். தேவரகமான விசுவாசத்தை உடையவர்களா இருங்கள் அப்படிங்கிறார். அதனால தான் எப்பவும் சந்தேகப்படுறவங்களாவே நடந்துட்டு இருந்த அந்த சீசர்கள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் நிறைஞ்சு அதுக்கப்புறம் டவுட் பண்ணிகிட்டே இருந்ததா போடல பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அவங்க விசுவாசம் பெரிய அளவில் எழும்பி இருக்குது. ஏன்னா பாருங்க, பேதுருவே சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3 எடுத்துக்கோங்க, 12 இருந்து. அதாவது ஒரு முடவன் நடக்கிறான். அப்படி நடந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் வருது, பேதுரு மூலமாக அந்த அற்புதம் நடக்கு. ஆனால் பாருங்க என்ன அதுக்கு பதில் அப்படின்னு பாருங்க. 12 பாருங்க, 3:12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். நாங்கள் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டோம் தெரியுமா, நாங்கள் எத்தனை நாள் அதெல்லாம் பண்ணோம் தெரியுமா, நான் எத்தனை விட்டேன் தெரியுமா, அதனால தான் இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். பேசுகிறதா இருந்தால் இதுதான் நல்ல டைமு. சும்மா முடவன் நடந்துருவானா, நீ லேஸ்பட்ட காரியம் நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் வேத வசனத்தை. அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள், நாங்கள் எங்கள் சுய பக்தியில் சக்தியிலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எப்போவுமே பார்த்தீங்கன்னா அற்புதத்துக்கு முன்னாடி பேதுரு சொல்கிறான், என்ன நோக்கி பாருன்னா சொன்னானா சொல்லலையா? யோசிக்கிறீங்களா? முடவனை பார்த்து என்ன சொன்னான்? அவனை தான் நோக்கி பார்த்தான் இல்லையா? ஆனால் அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்கிறான், எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இப்போ எப்படி திருப்புறான் பாருங்கள். அந்த க்ளோரியை வந்து தேவனுக்கு பக்கம் அவன் என்ன பண்ணுறான், திருப்புறான். இப்போ பாருங்கள் 13வது வசனம் பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 16, இதுதான் முக்கியம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இப்போ கவனிங்க, இதான் கீ. அவரால் உண்டாகிய விசுவாசமே. எல்லாம் சொல்லுங்க, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. எப்படி சொல்றாரு பாருங்க, அவரால் உண்டாகிய விசுவாசமே. அப்ப ஃபெய்த் கூட என்னதுன்னா, அது காட் கைண்ட், அது தேவரகமான விசுவாசம் அவனுக்குள்ள வருது.
அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா முடவனை பார்த்து எழுந்து நடன்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணிடுறான், நடந்துடலாம். இப்போ நல்லா கவனிங்க, பேதுருவுக்கு இருந்ததுங்க தேவரகமான விசுவாசம். பேதுருவுக்கு இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணான், நடக்க முடியாதெல்லாம் நடப்பித்தான், நடக்க வச்சான். நம்ம லைஃப்பில் கூட அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணலாம். பாருங்க, 2 பேதுரு 1:1 படிங்க. தேவனால் உண்டாகிய விசுவாசம் பேதுருவுக்குள் இருந்தது. இப்போ நம்முடைய தேவனும் பாருங்க, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நீதியால் எங்களை போல, ஹலோ என்ன சொல்றாரு பாருங்க, எங்களை போல அருமையான விசுவாசத்தை. இப்போ பேதுரு என்ன சொல்றாரு, தேவனால் உண்டாகிய விசுவாசம் எனக்குள்ள இருந்தது. இப்போ சொல்றாரு எங்களை போல. எனக்குள்ள என்ன மாதிரி விசுவாசம் இருக்குதோ அந்த மாதிரி விசுவாசம் தான் யாருக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்குது, எனக்குள்ளே தேவரகமான அன்பு இருக்கிறது, எனக்குள்ளே தேவரகமான விசுவாசம் இருக்கிறது. Hallelujah. You have a God kind of life, you have a God kind of love, you have a God kind of faith. Hallelujah. You have already. அப்போ இப்போ பாரு, மலையை பார்த்து பெயர்ந்துன்னா அப்படி யோசிக்கக்கூடாது. I have already God kind of faith. எனக்குள்ளே தேவரகமான விசுவாசத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்து வச்சிருக்கிறார். அதனால நான் பேசுகிறேன். ஒன்று உங்களுக்கு இருக்கிறது, ஒன்றை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் அதை செயல்படுத்துறது ரொம்ப சுலபம், அதை பேசுறது ரொம்ப சுலபம். பேசுறதுனால விசுவாசம் வரும் அப்படி சொல்லலாம். ஆனால் விசுவாசம் இருக்குது, அதனால தான் நம்ம பேசணும். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தை கட்டவிழ்ப்பதற்காக செய்கிற காரியம். ஆனால் உள்ள என்ன இருக்குது, யூ ஹாவ் ஃபெய்த் ஆல்ரெடி. இந்த ஜீவனிலே என்ன இருக்குது, ஃபெய்த் இருக்குது. இந்த ஜீவனில் அன்பு இருக்குது, இந்த ஜீவனில் தேவரக வாழ்வு இருக்கிறது. அதனால தான் இந்த 2 லைஃப், இந்த உலகத்தில் இருக்கிற லைஃபுக்கும் தேவன் நமக்கு தர லைஃபுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியணும். அது புரிஞ்சிடுச்சின்னு சொன்னால் நாம் இந்த உலகத்தில் மற்றவங்களை போல் ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி வாழ மாட்டோம். ரொம்ப சுலபமான விதத்தில் வாழ்வை நம்மால் சந்திக்க முடியும், அதை எதிர்கொள்ள முடியும், அதை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ பிதாவை போல் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு இயேசு சொன்னார். இருங்கள்னா என்ன அர்த்தம், இருக்க முடியும். அப்போ இதை நான் முயற்சித்து நான் பெறலை, இதை எனக்கு அவர் என்ன பண்ணுகிறார், தருகிறார். ஹல்லேலூயா. இது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இது நமக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் சத்தியம். எந்த வசனத்தில் ஆரம்பித்தோம், உபாகமத்தில் ஆரம்பித்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன வாஸ்தவம், உபாகமம் 30. அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயசும் ஆனவர். அவரே ஜீவனும் தீர்க்காயசும் ஆனவர். அப்போ ஜீவன் என்பது அவர். நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள், நீடித்த நாட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளிருக்கிறீர்கள். அவரே ஜீவனும் அவரே தீர்க்காயசும் இருக்கிறார். அதனால தான் நிறைய இடத்துல சுகம் அவர் தருகிறார், பலன் தருகிறார், இப்படிலாம் நிறைய இடத்துல சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற நிறைய அதை இப்போ பார்த்தீங்களா, முதல் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்ன, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரே என் பரிகாரி. அவரே அவரே அவர் தான் என்னுடைய பரிகாரம், அவர் தான் என்னுடைய பரிகாரம். இந்த இடத்துல அவர் தான் என்னுடைய ஜீவன் அப்படின்னு போட்டிருக்குது. அவரே உங்கள் பலனா இருக்கிறார், அவரே உங்களுக்கு ஞானமா இருக்கிறார், அவரே உங்களுக்கு நீதியாக, அவரே உங்களுக்கு மீட்பாக இருக்கிறார். நம்ம ஒரு திங்ஸ் அல்லது ஒரு காரியம் அப்படின்னு நம்ம தேடுறோம் அநேகர். ஆனால் இல்லை, அவர் தான். அவர் இருக்கிறதுனால அது எனக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. அந்த லெவலில் நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாம் ஏமாற்றம் அடைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். I have Jesus, I have everything. எல்லாம் சொல்லுங்க, I have Jesus, I have everything. இதுதான் விஷயம். ரொம்ப சுலபமாக வச்சிருக்காரு. இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சிலர் என்னங்க நான் ரட்சிக்க தாங்க பட்டிருக்கேன் அப்படிங்காங்க. என்ன பைபிள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லுது. சிலர் ரொம்ப சாதாரணமாக யோசிக்கிறாங்க. யூ ஹாவ் ஜீசஸ், யூ ஹாவ் எவ்ரிதிங். நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சகலத்தையும் என்ன பண்ணியிருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கியிருக்கிறது. சகலமும் பொருந்திய கிறிஸ்து இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால் உங்களுக்குள்ள என்ன இருக்குது, யூ ஹாவ் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். யூ ஹாவ் ஆல்ரெடி,
யூ ஹேவ் ஆல்ரெடி. இங்கிருந்து தான் பாருங்க வாழ்க்கை ஆரம்பிக்கு. இப்போ இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில அல்லது உங்கள் ஆவி நிலையிலே இதெல்லாம் இருக்கிறது. ஆனா ஏன் இதை எடுத்து போதிக்கிறோம்? ஏன்னா இதெல்லாம் போதிச்சாதான் உங்க ஆத்துமாவில் இதை பற்றிய அறிவும் வெளிச்சமும் உண்டாகும் போது தான் இந்த உள்ள இருக்கிறது வெளியில பாய்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். அதனால தான் எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் எனக்குள்ள தேவன் தந்திருக்கிறாருங்கிறத அதிகமாக நம்ம திருப்பி இந்த இடத்துல போதிக்கிறோம். அதை உள்ள திரும்ப நீங்கள் கேட்க அந்த ஜீவன் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வெளிப்பட ஆரம்பிக்குது. அதில் நீங்கள் இன்னும் என்ன பண்ண முடியும், வளர்ந்து பெருக முடியும். சரி, இப்போ அவரே தீர்க்காயுசா இருக்கிறார், அவரே ஜீவனாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இது உடையவர்களா இருக்கிறோம். நீங்க பைபிள்ல இளையகுமாரனை பற்றி படிக்கும் பொழுது அவனுடைய லைஃப் ஸ்டைல இப்படி சொல்லியிருக்குது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 15:13 பாசிங்க. லூக்கா 15. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. இவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் பற்றி போட்டிருக்கு. இதுவும் ஒரு லைஃப் ஸ்டைல் தான். தகப்பனை விட்டு அவன் போய் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. ஜீவனம் பண்ணுறதுன்னா என்ன? அதான் லைஃப் ஸ்டைல், அது ஒரு வாழ்க்கை முறை. அவன் அந்த வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா அவன் குறைவுபடுகிறான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அவன் சில லேக் அவன் சந்திக்கிறான், சில பற்றாக்குறைகளை அவன் என்ன பண்ணுறான், சந்திக்கிறான். ஏன்னா இவனுக்கு ஜீவனாக இருக்கிறதே இவனுடைய தகப்பன் தான். அந்த பாருங்களேன், பைபிளில் நல்லது கெட்டது இதை அடிப்படையாக கொண்டு வேதம் பேசுகிறதே இல்லை. வேதம் ஜீவனா மரணமா அப்படின்னு போதிக்கு. லைஃப் அண்ட் டெத், ஜீவனா மரணமான்னு போதிக்குது. நல்லதா கெட்டதா அப்படின்னு இல்லை, ஜீவனா மரணமான்னு போதிக்குது. எப்படி, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்த பையன் இந்த அப்பா கிட்ட திருப்பி வர்றான். அதை வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க. என் மகன் கெட்டவனா இருந்தான், இப்பொழுது திருந்தி விட்டான் அப்படி போட்டிருக்கா. நம்ம தான் பேர் வச்சிருக்கோம், மனம் திரும்பிய மைந்தன். அவன் மனம் திரும்பிய மைந்தன் பைபிளில் போடல. அவன் என்ன திருந்தினான்னு ஒழுங்கா தெரில, வயிறு பசியில் வந்திருக்கான். திருந்தினான்னு கூட சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க, திருந்துறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா திருந்துறது இல்லை. சிலர் திருந்துறதுன்னு நினைக்கிறாங்க, திருந்துறது இல்லைங்க. அங்கே பாருங்க, என் பையன் கெட்டவனா இருந்தான் இப்போ நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு அப்பா சொல்லலை. என் பையன் மரித்து போயிருந்தான் இப்பொழுது. இதுதான் புரிஞ்சுக்கணும் நாம. ரட்சிப்புனா என்ன நடந்திருக்கு? ரட்சிப்புல நீங்க தேவனை ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்திருக்குது? நீங்க கெட்டவங்களா இருந்து இப்ப நல்லவங்களா ஆயிட்டீங்க அப்படி கிடையாது. நீங்க செத்து போயிருந்தீங்க, இப்போ ஜீவன் உள்ளவங்களா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. இது ஏதோ நடவடிக்கை மாற்றம் அல்ல, இது மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வந்திருக்கிற மாற்றம். மனுஷனை ஜீவன்ல வச்சாரு, அவன் ஜீவன்ல இருந்து மரணத்துக்குள்ள போயிட்டான். மறுபடியும் இப்ப கிறிஸ்துவை அனுப்பி ஜீவனை பெற்றுக்கொள்ளு சொன்னார். அதனாலதான் இயேசு போதிக்கும் போது சொல்றார், நானே ஜீவ அப்பம், என்னை ஈட் பண்ணுன்னு சொன்னார், என்ன புசி அப்படின்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொன்னார், அவரை பருகுங்கள்னு சொன்னார். பாருங்க ஏசாயாவில் பாருங்க, ஏன் இந்த லோ லைஃப் ஸ்டைல், இந்த இளையகுமாரன் மாதிரி பண்ணி தகுட்டுக்காக நம்ம யாரும் அலையலை. ஆனால் நிறைய லேக் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது? ஏன்னா ஜீவனில் நீங்கள் வளரும்போது லேக் எல்லாமே நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும். ஏசாயா 55:55 எடுத்துக்கோங்க. 1 பாருங்க. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்பமே மனுஷனுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த ஜீவன் தான் பதிலா சொல்லியிருக்குது. இந்த திராட்சை ரசமும் இந்த அப்பமும் தான் அவர்களுக்கு பதிலாக அன்றைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யோவான் 6:35 படிங்க. யோவான் 6:35. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. அங்க படிச்சோம்ல,
ஏசாயா 55 என்ன படித்தோம்? நீங்கள் வாங்க வந்து என்ன பண்ணுங்க, புசிங்க, என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க, பணமுமின்றி விலையுமின்றி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. இது ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால நிரம்பும். உங்கள் ஆத்துமாவில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ பாருங்க, கிறிஸ்துவை இங்கே அப்பமாகவும் கிறிஸ்துவை நமக்கு பானமாகவும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. 4:14 படிங்க யோவான். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும். அப்போ பாருங்க, அன்னைக்கெல்லாம் இவங்க எந்த அப்பம் எந்த தண்ணீருன்ட்டு யோசித்துட்டே இருந்தாங்க. தீர்க்க தரிசனத்தை மட்டும்தான் கேட்டாங்க. ஏன்னா இயேசு இறங்கி வந்து சொன்னார், நானே ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. நானே ஜீவ அப்பம். அப்போ நல்லா கவனிங்க, அப்போ திருந்துறதில்லை, மாறதில்லை. இப்போ மரணத்திலிருந்து இந்த ஜீவனுக்கு நான் இப்பொழுது உட்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன், மரணத்துக்கு நீங்களா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, மரணத்துக்கு நீங்களா இருக்கிறேன், ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். பாருங்க, வேதம் முழுவதும் இந்த ஜீவனா மரணமா இந்த இதுல தான் இருக்கு. நல்லதா கெட்டதாங்கிறதுல இல்லை. நம்ம நிறைய காரியங்கள் நல்லதா கெட்டதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். லைஃப் உங்களை மூவ் பண்ணுதான்னு பார்க்கணும் அந்த காரியங்களை செய்யறதுக்கு. ஜீவன் உங்களை ஊந்துகிறதா என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் செயல்படும்படி தான் நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். இப்போ கொடுக்கறது நல்லதா கெட்டதா? காமனா சொன்னா நல்லது. ஆனால் சில நேரம் ஜீவன் வந்து கொடுக்காதன்னு சொல்லும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லைஃப் டோன்ட் கிவ் அப்படின்னு சொல்லும். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் ஏதோ பண்ண போகிறான், ஏதோ வேண்டாத ஏதோ செய்ய போகிறான். அதனால தான் நல்லதா கெட்டதான்னு ஆப்ரேட் ஆகாமல் ஜீவன் உங்களுக்குள்ள என்ன மூவ் பண்ணுது, லைஃப் என்ன உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்குள்ள அந்த லைஃப் இருக்கு. எல்லாவற்றையும் நிதானித்து அறியக்கூடிய ஒரு ஜீவனை நீங்கள் உங்களுக்குள்ளாக பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பைபிள் வந்து நல்லதா கெட்டதாங்கிறதுல போகலை, அது ஜீவனா மரணமாங்கிறத இதில் என்ன பண்ணுது, டிராவல் பண்ணுது. 2 விருட்சம் வைக்கிறாரு. ஒன்று என்னது, ஜீவ, இன்னொன்று என்னது, நன்மை தீமை. அதான், அது வேற ஒன்றுமே கிடையாது. அதை புசித்ததின் விளைவா என்ன வந்துச்சு, டெத்து. என்ன வந்துச்சு, மரணம் வந்துச்சு. ஆதாம்குள்ளே மரணம் வந்துச்சு. ஆதாம் பழத்தை சாப்பிட்ட உடனே கெட்டவன் ஆயிட்டான் அப்படி பைபிள் சொல்ல. ஆதாமே இந்த பழத்தை சாப்பிட்டா நீ கெட்டவன் ஆயிடுவேன்னு சொன்னாரா? அப்படி சொல்ல. பழத்தை சாப்பிட்ட அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். அப்போ செத்து போனவனுக்கு என்ன தேவை, இது புரியல. நிறைய பிரசங்கியார்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் புரியவே இல்லை. கிறிஸ்தவம் என்ன பண்ணுது, இந்த செத்து போன ஆளுக்கு பவுடர் அடிக்கி கோட் ஷூட் போடுது, அவனை எப்படியாவது இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி கொண்டுடலாமான்னு ட்ரை பண்ணுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஜீவனே இல்லை. அப்போ பாருங்க, இப்போ நீங்கள் இப்போ ரட்சிப்புனா வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டெத்தில் இருந்து இப்போ லைஃப்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுங்க, வாசித்து முடிப்போம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். திருத்தினாரா, உயிர்ப்பித்தாரா? நம்ம வந்து கெட்டவங்களா இருந்தோம் நல்லவங்களாயிட்டோம் பைபிள் சொல்ல. செத்தவங்களா இருந்தோம், இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உயிர் பெற்றிருக்கிறோங்க. என்ன உயிர்? தேவனுடைய ஜீவன் இப்போ உங்களுக்குள்ள வந்திருக்கு. யூ ஹேவ் அ காட் கைண்ட் ஆஃப் லைஃப். இப்போ ட்ரை பண்ண வேண்டாம். ஐ ஹேவ் அ காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவனை போல வாழக்கூடிய அந்த வாழ்வு இப்போ எனக்குள்ள வந்திருக்கிறது. தேவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் இப்போ உங்களுக்குள்ள இது வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவே இப்போ உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். இப்போ நீங்க செடியோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போ அந்த 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 லைஃப் கனெக்ஷன்ஸ்ல நீங்க இருந்து கொண்டே இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள இருந்து லைஃப் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், வாழ்வு புரண்டோடி கொண்டே இருக்கும். நீங்க போகிற இடத்துல எல்லாம் வாழ்வு. எல்லாம் சொல்லுங்க, நான் போகிற இடத்துல எல்லாம் வாழ்வு. நீங்க தான் அந்த ஆள்னு தெரிஞ்சா உங்களை தேடுவாங்க நிறைய பேர். வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் வாய், கரெக்டா சொன்னீங்க, சொல்லுங்க, ஜீவ ஊற்று. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாய் ஜீவ ஊற்று. உள்ள ஜீவன் இருக்கிறதுனால நீங்க வாயை திறந்தீங்கன்னா என்ன சொல்லுங்க, என்ன கொஞ்சம் பேர் ஆன்னு கேட்டே இருப்பாங்க, கொஞ்சம் பேர் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ சிலர் வந்து வேற மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் வாயை மூடுப்பா அப்படிங்காங்க. அப்ப ஜீவன் வந்து என்ன ஆகுது, உள்ள இருக்குது. வாயை ஒரு மனுஷன் திறந்து அவன் அந்த ஜீவனை உடைய மனுஷன் பேசும்போது மற்றவங்களுக்கு என்ன உண்டாக ஆரம்பிக்குது, ஜீவன் உண்டாகுது. ஏசு சொன்னார் இல்லையா, நான் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படின்னா என்ன, நான் பேசும்போது ஜீவன் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, என் பேச்சிலே அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. ஆமென். புரியணும் பாருங்க.
நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை, ஜீவனை உடையவர்களாய் நான் இருக்கிறேன். இந்த ஜீவன் நல்லது கெட்டதெல்லாத்த விட மேலான நிலையிலே உங்களை வாழ வைக்கிற ஜீவனாய் அது இருக்கிறது. அதான் முக்கியம், அதான் முக்கியம். சரி, சின்ன ஒரு டெஃபினேஷன் சொல்லி முடிச்சிடுறேன். ஜீவன் அப்படின்னு சொன்னால் என்ன, மரணம்னா என்ன? இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து உறவில் இல்லாது இருக்கிறது மரணம், உறவில் வருவதற்கு பெயர் ஜீவன். இந்த பையன் வந்த உடனே என்ன சொன்னார்? அப்பா செத்து போயிருந்தான். அப்போ அப்பா கூட இல்லை, உறவில் இல்லை, அதுக்கு பேர் என்னது? டெத்து. உறவில் இருக்கிறதுக்கு பேர் என்னது? ஜீவன். ஆதாம் அந்த ஜீவ விருட்சத்துல இருந்து எடுக்காம நன்மை தீமையிலிருந்து எடுத்தான். அப்போ தேவனை தெரிந்து கொள்ளாம வேற ஒன்றை தெரிந்து கொண்டான். நீங்க இப்போ வாஸ்தவமா உபாகமோ 30-20 படிச்சோமா? அதுல 19வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? இந்த நாளிலே உனக்கு முன்னாடி நான் என்ன வைக்கிறேன்? ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நீ என்ன பண்ணு? ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ ஜீவன்னா என்ன? உறவிலே நீங்கள் வரும் பொழுது ஜீவனிலே நீங்கள் வளருகிறீர்கள், பெருகுகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த டிவைன் இன்டிமசிக்குள்ள நீங்க வர 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 நீங்க ஜீவனிலே பெருகுகிறவர்களா இருக்கிறீர்கள். தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பு உங்களை இன்னும் ஜீவனை, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை இன்னும் அதிகமாய் பெருக்குகிற ஒன்றாய் அது இருக்கிறது. அந்த விருட்சத்தின் கனியை இந்த ஆதாம் சூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிடணும். அப்போ தேவனோடு இருக்கிற அந்த நட்பு, தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நீங்கள் வர 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 இந்த ஜீவனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வளர்றீங்க. ஆனால் நிறைய பேருக்குள்ள இந்த ஜீவனில் வளரல. அதனால நம்ம ஏசாயா 55 படித்தோம் இல்லையா? திருப்தி செய்யாத பொருள். என்னெல்லாமோ ட்ரெஸ்ஸு போட்டால் குளிர் போக மாட்டுக்கு, சாப்பிட்டா திருப்தி இல்லை, வயிறெல்லாம் நிறைஞ்சிட்டு ராத்திரி தூக்கம் வர மாட்டுக்கு. ஏன்னா இந்த ஜீவனில் நான் மூவ் ஆகலை, அந்த ஜீவனில் க்ரோ ஆகலை. அவரோடு இருக்கிற அந்த தொடர்பில் எனக்குள்ள ஒரு இது இருக்கிறதுனால என் மனசு எம்டியாக இருக்குது. ஒரு லேக் அங்கே உண்டாகுது, ஒரு குறைவு அங்கே 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 இருக்குது. அதனால தான் பாருங்கள், வெறும் இந்த உடம்பு நம்ம கிடையாது, இதுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா இதுக்கு போதும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறதே, அது எப்படி இருக்குது? காலியாகவே இருக்குது. அதனால தான் பாருங்கள், நம்ம தேவனோடு இருக்கிற அந்த உறவில் இருக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ நான் எப்படி, என் லைஃப் ஸ்டைல் எதிலிருந்து வருது? நான் எவ்விதமாக வாழ்கிறேன்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நான் என்ன பண்ணுகிறேன்? பிழைக்கிறேன். அப்போ வேர்டு, ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பில், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பருகுவதில் வளர ஆரம்பிக்கும் போது அந்த ஜீவன் இன்னும் உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஆகாரம். இது எனக்குள்ள போக போக இந்த மண்ணில் இருந்து வந்த இந்த சரீரத்துக்கு இந்த மண்ணில் இருந்து உண்டான சில விளைக்கிற சில பொருளை கொடுத்தா இது என்ன பண்ணப்படுகிறது? போஷிக்கப்படுகிறது, அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? தேவன்ல இருந்து வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் படைக்கும் போது தேவன் எதிலிருந்து வரணுமோ அதை பார்த்து அவர் என்ன பண்றாரு? பேசுகிறார். கடலை பார்த்து பேசும்போது மீன் வருது, வானத்தை பார்த்து பேசும்போது நட்சத்திரங்கள் எல்லாமே வருது. மனுஷனை உண்டாக்கும் போது அவர் என்ன பண்றாரு? மண்ணை பார்த்து பேசல. யாரை பார்த்து பேசினாரு? தன்னை பார்த்து பேசினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மண்ணை பார்த்து இல்லை, தன்னை பார்த்து. மண்ணை பார்த்து அவர் பேசலைங்க. ஏன்னா மண்ணிலிருந்து உருவானது உங்கள் சரீரம். ஆனால் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? தேவனிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் தேவனுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த தெய்வீக இந்த தொடர்புல நீங்க இல்லாத போது நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சம்பளம் கூட உங்களுக்கு வரும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா ஏன் அப்படி இருக்கேன்னு யோசிப்பீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் இருக்கணுமா? இதெல்லாம் இருக்கணும். ஆனால் இந்த உறவில் இல்லாத போது திருப்திகரமான வாழ்க்கை அங்கே உண்டாகிறது இல்லை, மகிழ்ச்சிகரமான அந்த நிலை அங்கே என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. ஆனால் இந்த கனெக்ஷன்ஸில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது, அந்த தொடர்பில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்பத்தினால் மாத்திரமல்ல, வார்த்தையினாலே பிழைக்கும்படி தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் இஸ் லைஃப் அண்ட் டெத்? இன்னொன்று சொல்லிடுறேன். உறவு சொன்னேன், பிரிவு மரணம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ உறவில் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே, கரெக்டா? இந்த உறவில் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மெயின்டைன் த ரைட் என்விரான்மெண்ட்,
ஒரு செடி வளர்றதுக்கு ஒரு நல்ல சூழல் எப்படி முக்கியமோ அதுபோல உங்களுக்கான நல்ல சூழல் இருந்ததுன்னா தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு, தேவ வார்த்தை, சரியான தேவ ஆலோசனைகளை தர்ற இடம், இது எல்லாம் தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, வளர்த்து எடுக்க ஆரம்பிக்கிறது. இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன், நல்லா கவனிங்க. லைஃப்னா என்ன, டெத்னா என்ன? லைஃப் அப்படின்னு சொன்னா எல்லா நன்மைகளும் நிறைஞ்சிருக்கிறத லைஃப். டெத்னா என்னன்னா இப்படி விழுந்து சாவுறது இல்லை, எல்லா தீமையும் நிறைஞ்சிருக்கிறதா என்னது, டெத். எல்லா குட்னஸ் நிறைஞ்சிருக்கிறதா லைஃப். ஜீவனுள்ள நாளெல்லாம் எது என்ன தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ நன்மையால் நிறைந்திருக்கிறது லைஃப். லைஃபுக்கு இன்னொரு பேரு ஆல் குட்னஸ், எல்லா நன்மையும். இயேசு நன்மை செய்கிறவரா என்ன பண்ணாரு, சுற்றி திரிந்தார். எல்லா நன்மையும் நிறைஞ்சிருக்கிறது, அதான் லைஃப். அப்போ தேவன் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறாருன்னு என்ன அர்த்தம், நீங்க மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உட்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா கேடுகள் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நன்மைக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லா கேட்டிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நன்மைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இப்பொழுது தேவரகமான அன்பு, தேவரகமான விசுவாசம், தேவரகமான வாழ்வு உங்களுக்குள்ளாக தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், மரணத்திற்கு நீங்களாக்கி இருக்கிறீர்கள். அப்படியானால் எல்லா தீமைகள், எல்லா கேடுகள் இருந்து நீங்கள் நீங்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனா இருக்கிறார், அவரே உங்களுக்கு ஜீவனாக மாறி இருக்கிறார். He is your life. அவரை பார்த்து சொல்லுங்க, நீரே எனக்கு ஜீவனும் தீர்க்காயசுமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஜீவனாகிய உம்மை நான் தெரிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கிற உறவிலே, உம்முடைய வார்த்தையிலே கர்த்தாவே, அப்படிப்பட்ட சூழல்ல நான் வளரும்படியா ஹல்லேலூயா நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினாலே நிரம்பி இருக்கிற அந்த நிலையை, அந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். சகலமும் குறைவுபட்டது என்று எழுதியிருக்கிறதே, அந்த நிலைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாற ஆரம்பிக்கும். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்கள் குடும்பம், உங்கள் கைகளின் பிரயாசம் என்று உங்கள் வாழ்வில் சகலமும் நிறைவுபடும் என்கிற நிலைக்கு நேராக உங்கள் வாழ்வு திரும்புகிறது. ஹல்லேலூயா. சகலமும் குறைவுபட்டது என்பதல்ல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இல்ல இல்ல, எல்லாவற்றிலும் ஒரு பரிபூரணம் உண்டாக ஆரம்பிக்கும். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் குறைவுபடுத்தவும் இல்லாமையும் இவன் ஏற்படுத்த வருகிறான். ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். பரிபூர்ண ஜீவனை இயேசு உங்களுக்கும் எனக்கும் அவர் ஹல்லேலூயா தந்து சென்றேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஆமென்.